මේ පැනලා ගිහපු ඒවා මෙල්ලිලා මැරිච්ච ඒවා අවුරුද්දකට පස්සේ අපි දන්නවද මේවා අපෙන් අහන්නේ? අපි දන්නේ කුවෙට් එකේ විසඳ ගන්න සම්සල සෞදි ප්‍රශ්න විසඳන්න එන්න එපා මෙහාට. අපි දන්නවද මේ මැරෙන්නේ මොකක් වෙලාද කියලා අවුරුද්දකට කලින් මුම් පැනලා ගිහිල්ලා අපි දන්නවද උන්ට මොකද වුනේ කියලා. මිනිස්සු සෙට් කරගෙන මේක පුදුම කරුමයක් නේ. කුවෙට් එකේ ඒජන්සි වල ගෑනු පැනලා ගියාට පස්සේ යනවද මිනිස්සු මරුන්ට පස්සේ හොය යන්නේ තමුන්ගේ වැඩක් බලා ගන්නවා මගුල. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த பின்னாடி ஸ்க்ரீனில் தெரிகிற அக்கா பேர் திலானி. இவங்க ஸ்ரீலங்கா புதுக்குடியிருப்புன்னு சொன்னாங்க. இந்த அக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலை. 4ஆம் மாதம் 1ஆம் தேதி அவங்களோட ரூமில் தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க. வெளியில் பாஞ்சு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ இந்த அக்காவோட சரியான விலாசமோ ஒரு அட்ரஸோ எங்களுக்கு தெரியாது. இவங்களோட மையம் வந்து இங்கே ரியாத் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ அவங்க வீட்டுக்கு இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லுறதுக்கு கூட ஒரு ஃபோன் நம்பராக ஒரு அட்ரஸாக சரியாக தெரியலை. இன்னும் வீட்டுக்கும் தெரியாது. முடிஞ்சால் இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கீங்க, கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு இந்த அக்காவோட மையத்தை நாட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். எம்பசியில் வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸ்ரீலங்கன் எம்பசியில் வேலை செய்கிறவங்க யாராவது இருந்தால் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அக்காவை பற்றி விவரம் எனக்கு சரியாக தெரியலை. முடிஞ்சால் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்கள். புதுக்குடியிருப்புன்னு சொல்லியிருக்காங்க. சரியாக அட்ரஸ் தெரியலை. எப்படி நாட்டுக்கு இவங்களோட மையத்தை கொண்டுட்டு போகிறதுன்னு தெரியலை. இப்போ 3 நாளாச்சு இங்கே இருக்காங்க. மையம் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ யாருக்காவது இதை பற்றி விவரம் தெரிஞ்சால் அவங்க வீட்டுக்கு எப்படியாவது சொல்லுங்கள். தெரிய மாட்டேங்குது. நியூஸ்க்கு கொடுப்போமா என்ன எதுவுமே புரியலை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ்.